வணக்கம். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் பெண் குழந்தையை மர்ம பெண் திருடி சென்று விட்டார். இதுகுறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் உளுந்தூர்பேட்டை கொண்ட சமுத்திரத்தைச் சேர்ந்த மகேஸ்வரி என்ற பெண் பிரசவத்திற்கு வந்து சேர்ந்தார். அவருக்கு கடந்த 5ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. அவரிடம் இன்று காலை ஒரு பெண் வந்து தனது தங்கையை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் பக்கத்து வார்டில் இருப்பதாகவும் கூறி பேச்சு கொடுத்தார். அன்பாக பேசிய அவரிடம் குழந்தையை விட்டுவிட்டு மகேஸ்வரி குளியல் அறைக்கும் அவரது தாயார் துணியை துவைக்கவும் சென்றனர். சிறிது நேரம் சென்று திரும்பி வந்து பார்த்தபொழுது அவர் குழந்தையுடன் மாயமாகிவிட்டது தெரியவந்தது. அங்கு அக்கம் பக்கம் தேடி பார்த்தும் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இதுகுறித்து கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன் வழக்கு பதிவு செய்து குழந்தையை திருடிச் சென்ற பெண்ணை தேடி வருகிறார். அனுமதி சீட்டு இருந்தால் மட்டுமே வெளியே செல்ல முடியும் என்ற பாதுகாப்பு நடைமுறை இல்லாத குளறுபடியால் தான் குழந்தை திருட்டு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. மட்டும்தான் உள்ளார இருக்கணும், மீதி எல்லாம் வெளியே போங்கன்னு சொன்னாங்க. மாத்திரை கொடுக்காதுக்காக எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அந்த பொம்பளை நான் தூணி போய் வெளியே வச்சிருக்கிறேன்னு அப்படி வேணாம் போடு நான் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். இல்ல வெளியே அனுப்புறாங்க, நான் வெளியே போய் வச்சிருக்கிறேன், அப்புறம் வந்து வாங்கிக்கிச்சு. அதோட என் கை விட்டு காலில் தான் அது அண்ணன் அதே வந்தது பேசின்னு இருந்தது. அது அப்படியே நடுத்தரமான வயசுதான். புதுவை நகைக்கடை வட்டிக்கடை உரிமையாளர்கள் நகை தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பு குறித்த போலீசார் ஆலோசனைக் கூட்டம் SSP சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை சர்க்குரு ஹோட்டலில் நகைக்கடை வட்டிக்கடை உரிமையாளர்கள் நகை தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பு குறித்த போலீசார் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு SSP சந்திரன் தலைமை தாங்கி பேசுகையில், புதுவையில் கொள்ளை திருட்டு போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும், மலேசியா போன்ற நாடுகளில் துப்பாக்கி முனையில் நகைக்கடைகள் சூறையாடப்படுவது போல் சம்பவங்கள் இங்கு நடக்காமல் இருக்கவும் போலீஸ் தரப்பில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் கடைகளில் வேலை செய்பவர்களின் தொடர்பினால் நடந்து வருவது தெரிகிறது. எனவே கடைகளில் வேலைக்கு ஆள் அமர்த்தும் பொழுது அவர்களை பற்றி நன்கு விசாரித்து பின்னர் வேலையில் சேர்க்க வேண்டும். அனைத்து கடைகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் மற்றும் அலாரம் பொருத்த வேண்டும். கடை முடித்த பின்னர் பொருட்களை இரும்பு பெட்டியில் வைக்க வேண்டும். எந்த குற்றங்கள் நடந்தாலும் உடனே போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும். இதனால் குற்றங்களை தடுக்க முடியும். மேலும் புதுவையில் முக்கிய வீதிகளில் 37 கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று பேசினார். கூட்டத்தில் SP சிவதாசன், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், நகை வட்டிக்கடை அதிபர்கள், நகை தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் தொகுதியில் மிக மிக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு 35 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை முதல்வர் ரங்கசாமியின் உத்தரவுப்படி மிக மிக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு 35 கிலோ இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பாகூர் தொகுதியில் 35 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசிக்குப்பம், மதிகிருஷ்ணாபுரம், பரிக்கல்பட்டு, குருவிநத்தம், சோரியாங்குப்பம், கடுவனூர் ஆகிய பகுதிகளில் துவக்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் மிக மிக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் திரளாக வந்து 35 கிலோ இலவச அரிசியை பெற்று பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேற்கு வங்கத்தில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள திரிணாமுல் காங்கிரசின் செயல்களை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முதலியார்பேட்டை வானொலி திடலில் பிரச்சாரம் செய்தனர். புதுவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முதலியார்பேட்டை வானொலி திடலில் மேற்கு வங்கத்தில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி அரசின் செயல்களை கண்டித்தும் பதவியேற்ற 45 நாட்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 20க்கும் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் பிரச்சாரம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு CPM நிர்வாகிகள் ராஜமாணிக்கம், கணேசன் ஆகியோர் தலைமை தாங்கிட CPM பிரதேச செயற்குழு உறுப்பினர் ராஜாங்கம், மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன், பிரதேச மாநில உறுப்பினர் பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். பிரச்சாரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினர். புதுவை தானாம்பாளையத்தில் கடற்படை மற்றும் பள்ளி NCC மாணவர்கள் சார்பில் சமூக நலப்பணியாக கோவிலில் உழவார பணி நடைபெற்றது. புதுவை கடற்படை மற்றும் பள்ளி NCC மாணவர்கள் சார்பில் தானாம்பாளையத்தில் சமூக பணி நடைபெற்று வருகிறது. இதன் முதல் கட்டமாக கோவிலில் திருவிழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு ஆலயத்தை சுத்தப்படுத்தும் உழவார பணி நடைபெற்றது.
இதில் கடற்படை மாணவர்கள், தானாம்பாளையம் பள்ளி என்சிசி மாணவர்கள் மற்றும் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்சிசி மாணவர்கள் கலந்து கொண்டு ஆலயத்தை சுத்தப்படுத்தினர். நிகழ்ச்சியில் கவுன்சிலர் செல்வம், பள்ளி முதல்வர் ராமசாமி, ஆசிரியர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை மேற்பார்வையிட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்சிசி ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் செய்திருந்தனர். இலங்கை அரசை கண்டித்து அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் புதுவை தபால் நிலையம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இலங்கை தமிழர் பிரச்சினையில் அக்கறை காட்டாத மத்திய அரசை கண்டித்து இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக ஒருமைப்பாட்டு தினம் நாடு முழுவதும் கடைபிடிக்கும் தினமான இன்று அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் தலைமை தபால் நிலையம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் நாரா கலைநாதன் தலைமை தாங்கினார். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை அரசு உடனடியாக முகாம்களை மூட வேண்டும், இலங்கை இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண வேண்டும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி இந்திய அரசு இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, புருஷோத்தமன், பாஸ்கர் மற்றும் அவைத்தலைவர் பாண்டுரங்கன், இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர்கள் ராமமூர்த்தி, அபிஷேகம், சேது செல்வம், கீதநாதன், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பெருமாள், மதிமுக பாவாடை உள்ளிட்ட பல கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை ஆனந்தாயின் ஹோட்டலில் சிறு தொழில்களுக்கான வங்கிக் கடன் முறை குறித்து கருத்தரங்கம் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது. இந்திய தொழிற்கூட்டமைப்பு புதுவை கிளை சார்பில் ஆனந்தாயின் ஓட்டலில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் புரிவோருக்கான கடன் நிர்ணயம் நிதிமுறை வாய்ப்புகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிஐஐ தலைவர் மீனாட்சிகுமார் வரவேற்று பேசினார். சென்னை கனரா வங்கி பொது மேலாளர் ராம்குமார் நோக்க உரையாற்றினார். தொடர்ந்து பெங்களூர் MSME சர்வீசஸ் நிறுவனத்தின் தீபக் நந்தனா, புதுவை NSIC நிறுவன கிளை மேலாளர் ரெங்கநாதன், சென்னை கனரா வங்கி துணை மேலாளர் சம்பத்குமார் ஆகியோர் கடன் வாய்ப்புகள் குறித்து பேசினர். நிறைவாக சிஐஐ முன்னாள் தலைவர் விஜயராகவன் நன்றி கூறினார். புதுவை மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் ஆனந்தம் நகரில் புதிய தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் துவக்கி வைத்தார். புதுவை மணவெளி தொகுதியில் தவளக்குப்பம் ஆனந்தம் நகரில் 15,38,000 ரூபாய் செலவில் புதியதாக தார்சாலை மற்றும் ராஜாராம் நகரில் 7,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். புதுவை வைத்திக்குப்பம் குரு அக்கா சுவாமிகள் கோவிலில் குரு பூஜை விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வைத்திக்குப்பம் குரு அக்காசாமி திருக்கோவிலில் குரு அக்கா சுவாமிகளின் 141வது குரு பூஜை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவிலில் கணபதி பூஜை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் குரு அக்கா சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து மாலையில் விசேஷ அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெற்றது. பின்னர் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானின் மாட வீதி உலா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை குரு அக்கா சுவாமிகள் மடத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.